எனக்கு மாவட்ட நீதிபதி தான் எனக்கு வந்து கலெக்டர் தான் எனக்கு வந்து ஒரு நல்ல நீதி வழங்கணும். எனக்கு நீதி வேணும். நீதி இல்லாம இந்த இடத்துல நான் ஒரு பொண்ணுக்கு நீதி இல்லையா சொல்லுங்க. உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா நீதி தருவீங்கல்ல. நீங்க வந்து நிப்பீங்களா? எனக்கு பின்னாடி நிக்கிறதுக்கு யாருமே இல்ல. நீங்க தான் வரணும். இந்த சமூகம் தான் எனக்கு வரணும். இந்த சமூகம் தான் எனக்கு நீதி தரணும். எல்லா இடத்துலயும் போட்டு மன நொந்து போய்தான் நான் இங்க வந்திருக்கேன். வேற யாரும் இல்ல. என் பேக்ல வந்து இவருதான் என்னை வந்து கார்த்திகோட சேர்த்து வைக்கணும். கண்ணையபுரம் நாட்டில் இப்ப என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க ஏமாற்றப்படுறாங்க, என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க அனாதைகள் எத்தனை பேர் ஏமாற்றப்படுறாங்க. அத்தனை பேருக்கு வந்து நான் இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். என்ன மாதிரி வேற யாரும் ஏமாறக்கூடாது. ஏன்னா என்ன மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்க எத்தனை பேர் இருக்காங்க. அம்மா பண்ணது பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆசை வார்த்தை கட்டி மோசம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இவளை அபகரிச்சுட்டு இன்னைக்கு கண்ணீரோட தெருவில் நிக்க விடுறாங்க. இதுக்கெல்லாம் முடியவே இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க வந்து பேக்ரவுண்ட் தான் பாக்குறாங்க, காசு தான் பாக்குறாங்க, பணத்தை தான் பாக்குறாங்க. அவங்க பெரிய ஆளு, நீ மோதாது, நீ எங்களை தான் கன்வின்ஸ் பண்றாங்களே தவிர எங்களுக்கு நீதி இல்ல. எங்களுக்கு நீதி வேணும். என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு நீதி வேணும். நான் வந்து வெளியில வந்துட்டேன். ஆனா என்ன மாதிரி வாழ முடியாத ஒரு சிலர் இந்த மாதிரி பெரியவங்களை நம்பி ஏமாந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு நீதி வேணும். என்ன மாதிரி பொண்ணுங்க இதை பார்த்துட்டு அவங்க திருந்தணும். நிறைய ஆண்களுக்கு பதிலடி கொடுக்கணும். இப்பவும் சொல்றேன், இந்த கார்த்திக் தான் எனக்கு புரிச்சு. என்ன தவிர யாரும் இவனை கட்டிக்கவே கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கை கொடுக்க போறா. என் பேரு கோமதி இண்டஸ்ட்ரியல் சார்.